Good morning to all. Whether anyone is here who cannot understand தமிழ் புரியாதவங்க யாரா இருக்கீங்களா? நான் தமிழ்லேயே பேசுகிறேன் இல்லையா? Though the English media is there, I think they can translate. Anyhow, first and foremost, ஆனந்த் மேகலிங்கம் அண்ட் மார்டின் குரூப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய பேர் வந்தது இன்னொரு மகிழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய 40-45 வருஷ பயணத்தை, கல்லூரி முடித்து வந்த பயணத்தை அவர் பெருசாக சொன்னார். அதில் கடைசி வரியாக சொன்னது அப்படின்னா, ஆஃப்டர் செப்பரேஷன், பணி நிறைவுக்கு பிறகு இது மாதிரி இளம் தொழில் முனைவர்களுக்கு வந்து ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது. அதில் ஒரு பங்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஆனந்த் மேகலிங்கம் அவரும் அதே மாதிரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இவர் சொன்னார் இல்லையா, அந்த இதில் எல்லாம் வந்து முதல்ல என்ன உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். பணி நிறைவுக்கு பிறகு அப்போ இது மாதிரி நிறையா இளைஞர்கள் வருவாங்க. அதில் ஒரு தாத்தா அவர் வந்தார். அவர் சொன்ன மாதிரி ராக்கெட் பண்ணணும், அது பண்ணு பெருசாக சொன்னார். அப்போ நம்ம மெதுவாக ஆரம்பிப்போம், படிப்படியாக போகணும்னு சொன்னோம். அதனுடைய 3வது படியில் இன்னைக்கு நாம் நிற்கிறோம். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு அப்படின்ட்டு இன்னும் போக வேண்டிய துறை இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்த இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் சிறப்பாக வந்திருக்கு. அதற்கு வந்து மார்டின் குரூப்பும் அவருக்கு உதவி இருக்காங்க. ஆனால் இவ்வளவெல்லாம் பண்ணாலும் நான் நிறைய இடத்துல சொல்கிறது, அதாவது இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் உலக அளவில் வந்திருக்கு ஒரு பக்கம். அதை வந்து நம்முடைய இந்திய மக்கள் மிக மிக நல்லா ஆமோதிக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்குறாங்க. எதுக்கு நிலவுக்கு போகிறோம்னு சொல்கிற அதே இந்தியர்கள் தான் என்னைக்கு இந்திய நிலவில் இறங்குவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தது ஊடகம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொன்னது. நான் வந்து விண்வெளித்துறையில் ஆய்வு பண்ணாலும் ஊடகம் வழியாக சொல்லணும். ஏன்னா அது சொல்ல வேண்டிய கடமை. இந்திய வரிப்பணத்தில் நாம் செய்கிறோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த வகையில் தான் போச்சு. அதனால இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதை தாண்டி அரசு துறையே செய்யக்கூடிய அந்த பணிகளை தனியார் துறையும் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் அரசு முன்னெடுத்து இருக்கும் பொழுது, அப்போ தனியார் துறையில் இந்திய விண்வெளித்துறையில் செய்ததை எடுத்துட்டு செய்யறதை தாண்டி இங்கும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்தால் நல்லா இருக்கும் ஒரு பக்கம். 2வது, ஆராய்ச்சிங்கிறது ஒரே நாளில் வந்துட போகிறது இல்லை. நீங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அதுக்காக மாணவனை உருவாக்க முடியுமா? ஒரு செஸ்ஸில் இப்போ இன்னைக்கு இந்தியா வந்து நல்ல உயரத்தில் இருக்குது. அப்படின்னா காரணம் பள்ளியிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இப்போ பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடிய பலரும் உலக அளவில் அவங்க தெரிந்த பெயராக இல்லை, தேர்ந்த பெயராக இல்லை, வெற்றி பெற்ற சதுரங்க வீரர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விளையாட்டில் இருக்கிற மாதிரி கலைத்துறையில் அப்துல் ரஹ்மான் வந்து சின்ன வயசுலேயே அவர் இசையமைப்பாளரானார். அப்புறம் நிறைய இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அறிவியல் துறைகளும் அதை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதை வந்து இது மாதிரி தனியார் துறையில் இப்போ வந்து 2ஐயும் சேர்த்தி வந்து சொன்னேன் இல்லையா, 6 வருஷத்துக்கு முன்ன மேகலிங்கம் என்னை வந்து பார்த்தாரு. அப்போ நீங்களும் செஞ்சு மேலே வாங்க, வரும்பொழுது மற்றவர்களை எடுத்துட்டு கொண்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற வகையில் இதை இணைச்சு பார்த்தோம். அது மூலியமா தான் மார்டின் குரூப் சேர்ந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம செஞ்சுட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, முதல் திட்டத்தில் வந்து 1300 மாணவர்கள் இருந்தாங்க. 865 அரசு பள்ளியிலிருந்து வந்த மாணவர்கள். அவங்க வந்து சின்ன செயற்கைக்கோள்கள் மாதிரி, செயற்கைக்கோள்னா விண்ணுக்கு போறது இல்லை, ஆனா விண்ணுக்கு போச்சுன்னா அங்க என்ன பணி செய்யுமோ அந்த பணியை அந்த செயற்கைக்கோள்கள் செய்யும். அதை கட்டுமானம் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஈரப்பதம் பார்க்கிறதோ அல்லது காற்றினுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதோ வெவ்வேறு பெராமீட்டர்ஸ் அது எப்படி செயற்கைக்கோள் மேலே பண்ணுதோ அதுக்கு இங்கே மெஷர் பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி டெலிமெட்ரியில் அனுப்புது, அதை நாம் பதிவு பண்ணுறோம். இதே மாதிரி அப்புறம் லான்ச்சில் வெஹிக்கிள் வச்சுட்டு மேலே அனுப்புகிறோம். மேலே அனுப்பிச்சுட்டு அது முடிஞ்சிடும் அதனுடைய ஆயுள் காலம். இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து மேலே போய் கீழே வந்தாலும் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, திரும்ப அதை திரும்ப எடுத்து அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆராய்ச்சி. இது எல்லாம் பண்ணாலும் இதுவரைக்கும் செஞ்சு அப்படியே இப்போ இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம், நாசா எல்லாருமே ஆரம்பமாக அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா
தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, கலாம் காலத்திலிருந்து இருந்தது சவுண்டிங் ராக்கெட். அந்த சவுண்டிங் ராக்கெட்டும் கூட அமெரிக்காவிலிருந்து பிரெஞ்சிலிருந்து கொண்டு வந்தது. அதனுடைய பேலோட வச்சு தான் முதலாக தும்பாவுக்கு பக்கம் ஆரம்பித்தோம். இப்போ இது கிட்டத்தட்ட சவுண்டிங் ராக்கெட் மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து திட எரிபொருளாக இருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஹைப்ரிட் அப்படிங்கிறது 2 ஃபேஸ் நைட்ரஸ் ஆக்சைடாக இருக்கலாம், அதை லிக்விட் லெவல் கொண்டு போயிட்டு அப்புறம் ஒன்று திடப்பொருள், அது ரெண்டையும் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வரங்கிறது ஒரு புது முயற்சி. நம்ம நாட்டில் புது முயற்சி. அதையே நாம் செஞ்சோம்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறத நாம் செய்கிறோம். அது வந்து இதனுடைய இன்னொரு இது என்ன அப்படின்னா மாணவர்கள் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ செய்யும் பொழுது மிக மிக பாதுகாப்பாக செய்யணும். என்ன அது திடப்பொருளாக இருந்துச்சுன்னா, இங்கே அப்படி இல்லை. இது ஓரளவுக்கு வந்து எந்த ஆபத்து இல்லாத ஒன்று. அதனால இதில் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இதுவரைக்கும் நிறைய பேர் செஞ்சதில்லை. இந்தியாவில் இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. அந்த வகையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் போன பிப்ரவரி மாதம் நடந்தது. மகாபலிபுரம் கடற்கரையில் தான் அதை வச்சு தான் அனுப்புனது. அதில் பல பாடங்கள் கற்றுக்கிட்டோம். அது வேற. முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இவ்வளவு செய்யறத நான் திரும்ப திரும்ப சொல்றது, சிறப்பாக செய்யணுங்கிறது ஒன்று, சிறப்பாக செய்ததை மற்றவங்களுக்கு சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அது கண்டிப்பாக ஊடகத்தின் வழியாகத்தான் நிறைய இப்போ நானே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஊடகம் வழியாகத்தான் நடந்தது எல்லாமே. ஏன்னா இன்றைய நிலையில அது மிக மிக தேவை. ஏன்னா நாட்டில் நல்லது நடக்குது, திறமையானது நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஊடகம் வழியாக சொல்லும் பொழுது நாட்டில் ஒரு நம்பிக்கை வருது. அது மேலே 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 கொண்டு வர முடியும். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஆனந்த மேகலிங்கமும் அதனுடைய குழுவும் அது நடந்துக்கிறது. அப்போ அந்த மாணவர்களை கொண்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பண்றோம். அந்த வகையில் போன பிப்ரவரியில் ஒரு முறை நடந்ததை திருப்பி செஞ்சாலும் இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும். அதே மாதிரி சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்ச மாடல் இருக்கு, அது போறாங்க. நிறைய மாணவர்கள் அதில் சேர்ந்திருக்காங்க. அந்த மாணவர்கள் இப்ப அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க. இப்ப முதல் முறையாக துபாயிலிருந்தும் 50 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி அவங்கள பிக் ஆஃப் சாட்டிலைட் செஞ்சு அந்த மாடலும் வந்து இதில் வருது. இப்போ அதாவது அடுத்த கட்டம் போன மாதிரி செஞ்சாலும் அடுத்த கட்டமாக எல்லா துறையிலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி PSLV D1 D2 T3 போனா சந்திரயான் 1 2 போனோம்னாலும் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு நடக்குது. இப்போ அந்த வகையில் ஒன்று அனுப்புறது திருப்பி கொடுக்கிறது. அப்புறம் இப்ப நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து அங்க எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களா இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா, ஆனா அவங்க துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம். அவங்க வந்து அனுப்புறாங்க. அப்புறம் திரும்பி அதை ரிகவரி பண்ண போறோம். எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாம கூடியிருக்கிறோம். நண்பர்கள் 2 பேர் கேட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு, எதுக்கா பண்ண அப்படின்னு. முக்கியமானது அப்படின்னா போன முறை நாங்க என்னென்னமெல்லாம் தவறு விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு. ஆனா இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப எப்படி மருத்துவக் கல்லூரியில ஒரு மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான். ஆனா முதல்லயே அவர் ஒரு நோயாளியை அவரோட வைத்து அறுக்கிறது இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணி எப்படி அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு. ஆக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக இந்த ஏதோ ஒரு இதுவும் கூட ராக்கெட் சயின்ஸுங்கிறது பள்ளிக்கூடங்கள்லயோ கல்லூரிகளிலோ அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுத்தாலும் அது கிட்டத்தட்ட அது பாடப்புத்தகத்தோடு இருக்குது. சில IIT மாதிரி இருந்தாலும் கூட இப்ப அதை தாண்டி இது வந்து இன்னொரு வகையில மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பாடமாக இருக்க முடியும். செயல்முறையில இருக்கும். அவங்களே செயற்கைக்கோள் செய்யறாங்க, அவங்களே ராக்கெட் செய்யறாங்க, அவங்களே மொபைல் லான்ச் பண்றாங்க. அதனுடைய பராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி ஹாஸ்டல்ல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ நாசாவுடைய தரை கட்டுப்பாட்டை பார்க்குறாங்களா அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் இளங்கனதை ரிகவரி பண்றாங்க. அது வந்து இது வரைக்கும் நான் பண்ணலாம், அதையும் நான் பண்ண போறோம். இந்தியாவில் பண்ணதில் அதுவும் பண்ண போறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க அப்படியே படிப்படியாக எப்படி 1 2 3 வந்தோமோ அதே மாதிரி அவர்களும் படிப்படியாக வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நாளைக்கு தனியார் துறையில் செய்யறாங்க அப்படின்னா தனியார் துறையில் செய்வதற்கான திறமையான இளைஞர்களும் தேவை. அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் உருவாகும். 1. 2வது இவங்க ஆராய்ச்சியும் அதுவும் படிப்படியாக போய் இன்னைக்கு வந்து சப்பார்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் போகலாம். ஆனால் 80 10 அப்படிங்கிறத அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா PSLV இருக்குன்னா PSLV வச்சு நம்ம நிலவுக்கும் அனுப்பணும், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பணும், 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு அனுப்பணும். எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த ஏற்பாடு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஆர்பிட்ல விடல. அதை நோக்கிய பயணம் இந்த ஆராய்ச்சியிலும் போயிட்டு இருக்கும். ஆனா செஞ்சது எல்லாம் வச்சுக்கிட்டு
எப்படி பிஎஸ்எல்வி செஞ்சதை வச்சு செயற்கைக்கோள் இருக்குது, ஜிஎஸ்எல்வி D1 D2 DSL Mark 1 Mark 2 Mark 3 அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு வருது இல்லையா, அது மாதிரி இந்த இது மாறிட்டு போகலாம். ருமி 1 2 3 4 அப்படின்னு மாறிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக ஒரு வகையில் இந்த ஆராய்ச்சி தொடர முடியும். இன்னொரு வகையில் செஞ்ச வச்சதை வச்சுட்டு திருப்பி நிறைய பள்ளி கல்லூரிகளில் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். என்ன இப்போ நான் சொன்னேன்னா, இப்போ இதே இந்த மாடல் துபாயில் வந்து ஒரு 3-4 வருஷ கோர்ஸில் அவங்க இணைச்சிருக்கிறாங்க. இப்போ 1 8 3 சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இணைச்சு 4வது வருஷம் பொழுது நம்ம எப்படி நாம் வந்து இப்போ இங்கே லான்ச் பண்ணி கடலிலிருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாம் சரியாக போகும் பட்சத்தில் இது வந்து துபாயில் அவங்களுடைய ராக்கெட்டை அவங்களுடைய சேட்டலைட் லான்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ரிகவர் பண்ண போகிறோம். அது மாதிரி நடக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கல்லூரிகளிலும் கூட இது ஒரு பாடத்திட்டமாக உருவாகி ஒரு செயல்முறை திட்டமாக அவங்களே லான்ச் பண்ண முடியும், அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அது வந்து முக்கியமாக இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது. அந்த வகையில் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா, இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகத்தினுடைய பங்களிப்பும் தேவை. அதுக்காகத்தான் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நன்றி.